நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/1/2025 தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி பகல் 3:18 வரை, பின்பு தேய்பிறை நவமி. சுவாதி நட்சத்திரம் பின்னர்வு 2:34 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். புதிய முயற்சிகளையும் சுப காரியங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராவுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப வரையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதாலும் 7இல் சந்திரன் 10இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உத்தியோகத்தில் எடுத்த பணியை சிறப்பாகவும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பதும் சிறப்பு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்பதால் முடிந்தவரை எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன்,
6ல் சூரியன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ராசிக்கதிபதி புதன் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. முடிந்தவரை உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சந்திரன் ஜென்ம ராசியிலும் ராசிக்கதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிறையினை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு அனுகூலமான பயணங்களும் பயணங்களால் சாதகமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 8ல் சஞ்சரிப்பதாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக உடனிருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். முடிந்தவரை பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் 3ல் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு, 6ல் செவ்வாய், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில்
நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 5ல் செவ்வாய், 11ல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறைந்து வளமான பலன்களை அடைவீர்கள். சந்திரன் 9ல் இருப்பதால் பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். ராகு 2ல் இருப்பதால் பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 8ல் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் ஆகும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.